ரத்தன் பண்டிட்டோட நியமனம் ரத்து செய்யப்பட்டதை பற்றி சொன்னீங்க சார். அது சம்மந்தமாக வந்து 2 விதமான பார்வைகள் வைக்கிறாங்க. ஒன்று வந்து எதிர்க்கட்சிகள் சொன்னதுனால அதை ஏற்றுக்கொண்டு அவர் இது பண்ணிட்டாருன்னு. இன்னொன்று வந்து இல்லை கோர்ட்டில் கேஸ் இருக்குது, கோர்ட்டில் நிற்காதுங்கிறதுனால அவங்க அவசரப்பட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை என்ன நினைக்கிறீங்க? இன்செக்யூர்டு ஃபீலிங், அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங். அவரோட நடந்த ஒரு உரையாடல் நான் சொல்ல வரேன். நான் சொன்னேன், ஐயா நம்ம ப்ரெஸ்ஸை சந்திக்கலாம் அப்படின்னாங்க. ஐயோ வேணாம் ஐயா அப்படின்னா வேற எதுக்கும் அந்த மாதிரி ரியாக்ஷன். நான் சொன்னேன் ஏன் அப்படின்னா, இல்லை அவங்க ஏதாவது பேசி அதை இழுத்து விட்டுருவாங்க, அப்படி உங்களை செய்ய முடியாது அப்படின்னா. நீங்கள் ஒரு அரசியல் தலைவர், இன்னைக்கு உங்களை அப்படிலாம் அவங்க செய்ய மாட்டாங்க, அது அவங்களுக்கு ரிஸ்க்கு, நான் தான் கூட இருக்க போறேன் அப்படின்னா. இல்லையா வேணாயா அப்படின்ட்டாரு. விஜய் வந்துட்டு எந்த இடத்துல அப்படின்னோம்னா, வேர் இஸ் நாட் ஷியோர், எந்த இடத்துல அது என்னன்னு தெரியலையோ அந்த இடத்துக்கு வர மாட்டார். நீங்க ஒட்டகத்தை ஊசி முனைக்குள்ள இழுக்கிற மாதிரி கஷ்டம் தான், அது வரவே மாட்டார். ஆனா ஒன்று தெளிஞ்சிட்டாரு அப்படின்னோம்னா அந்த இடத்துல இறக்கி அடிப்பார். இது ரெண்டும் அவருடைய தனி மனித உளவியல்ல பொதிஞ்சு கிடக்குது. இவருக்கு ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங் என்னன்னா, நம்ம செய்யக்கூடியது சரியா இருக்குமா, அதுக்கு கிரக நிலை அதெல்லாம். ஒரு அரசியல்வாதியா வந்தவன் ஜோதிடம் எதையுமே நம்பக்கூடாதுயா, எதுலையுமே பொருட்படுத்தக்கூடாது. கடவுளை கும்பிடலாம், இறைவனை கும்பிடலாம், ஏன்னா அதுதான் கும்பிடக்கூடிய ஒன்னே ஒன்று, இறைவன் வழிகாட்டக்கூடியது, உள்ளார்ந்து வழிகாட்டக்கூடியது. ஆனால் அதுக்கு ரொம்ப அளவுக்கு அர்ப்பணிக்கணும், சரண்டர் வேணும், அதெல்லாம் இருக்காது. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் இது பண்ணணும், நீங்கள் வந்திருக்கக்கூடிய இடம் ஆக்ஷன். இது எப்படி அப்படின்னோம்னா எம்ஜிஆர் படம் மாதிரி தான். அப்படியே அந்த அந்த பொண்ணுடைய சாரியை பிடிச்சி இழுக்கும் போது இழுத்துடக்கூடாது, அதுக்குள்ள வந்துட்டு கும்முன்னு ஒரு குத்து விடணும். அப்படிதான் சீஃப் மினிஸ்டர். ஒரு கிரைசிஸ் அப்படி வந்துட்டு பெருசாயிட்டு நாட்டை கவிடக்கூடாது, அப்போ வந்துட்டு நீங்கள் அதை டிஸ்பெல் பண்ணணும், அதை வந்துட்டு அதுக்கு ஒரு தீர்வு காணணும். அந்த வேலை தான் அவர் செய்யணும். ஸோ இதில் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக அவர் புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம் வந்துட்டு புத்திபூர்வமாக ரொம்ப சுலபந்தான்.